வணக்கம் மக்களே. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலாக எல்லோரும் சிக்கன் அதெல்லாம் பண்ணுவீங்க. பட் நம்ம கிட்ட சிக்கன்லாம் நைட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ஸ்பெஷலாக கருவாட்டு குழம்பு வைக்கிறோம். ஓகேவா? ஸோ கருவாட்டு குழம்பு நிறைய பேர் செய்யறது இல்லை. ஸோ செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு டைம் கருவாட்டு குழம்பு சாப்பிடுங்க. அதெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஓகேவா? ஸோ அதோட செய்முறை எப்படி நான் சொல்கிறேன், அதுக்கான வீடியோ நான் போடுறேன். ஸோ நீங்கள் தேவையானது என்னென்னா தாளிக்கிறதுக்கு எண்ணெய், முக்கியமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து நம்ம செய்கிற குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி. ஸோ நம்ம வதக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ ஸோ எல்லாமே எடுத்து வச்சுக்கோம். இதெல்லாமே முக்கியமாக சேர்க்கிறோம். இதுலேயும் பச்சை மிளகா மோஸ்ட்டாக எல்லா குழம்புக்கும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கடாய் நல்லா சூடாகிடுச்சான் இந்த போட்டு கடாய் நல்லா சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிப்போம். ஸோ நல்லா சூடாக இருக்குது. இப்போ வந்து இந்த டைமில் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம குழம்பு வைக்கிறோம், வெங்காயம் எந்த அளவு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டுக்கணும். அப்புறம் பச்சை மிளகா. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்து என்னென்னா ஸோ வீடியோவில் போவோம். ஓகேவா? ஸோ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். ஸோ கடுகு நல்லா பொரிச்சு வெடிக்கணும். ஓகேங்களா? பொரிச்சு வெடிக்கிற வரையும் எந்த ஒரு இதையும் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா அது வெடித்தாதான் நமக்கு அதோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீரகம் போடுவோம். ரூம் வச்சுருக்கேன் ஜீரகம். ஸோ ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஸோ பயப்படாதீங்க, தண்ணி கருவேப்பிலை இருக்கும்போது இந்த மாதிரி வெடிக்க தான் செய்யணும். அது பிரச்சனை இல்லை. அடுத்து பச்சை மிளகா. இதெல்லாம் போட்டு அதுக்கடுத்து பச்சை மிளகா, நம்ம கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டோம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இப்போ கடாய்க்கு போடுங்க. ஸோ நல்லா வதக்கி போவோம். இது கடாய். ஸோ வெங்காயம் வந்து எப்பவுமே இளஞ்சி உப்பாக வதக்கணும். நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இப்போ என்ன பண்ணணும்னா அரிஞ்சு வச்ச தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி நல்லா வதக்கிக்கணும். ஓகேங்களா? தக்காளி போட்டுட்டோம். ஸோ தக்காளி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரம் வதக்கிடும். அதுக்காக உப்பு ஆட் பண்ணிப்போம். ஸோ லிமிட்டான அளவுலேயே போடுங்க. ஸோ திருப்பி தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். ஸோ தக்காளி நல்லா வதக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வதக்கிட்டு மசாலா போட ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து நம்ம தக்காளி வந்து வதக்கிட்டோம். தக்காளி வதக்கின உடனே நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்னா ரகசிய மசாலாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ மிளகாத்தூள், மஞ்சள்தூள் இதை மட்டும் ஆட் பண்ணுங்க போதும். ரகசிய மசாலான்னு சொல்லிட்டு கரம் மசாலா, மல்லித்தூள், மல்லி மசாலா, அப்புறம் என்னென்ன இருக்க எல்லா மசாலும் வாரி போட்டாங்க. அது குழம்போட டேஸ்ட்டு மொத்தமாக பாதிக்கணுங்க. மிளகாத்தூள், மஞ்சள்தூள் இது மட்டும் தான் நம்ம மசாலா. இது வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. ஸோ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவை உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ மஞ்சள்தூள் நம்ம போட்டுட்டோம். கொஞ்சமாக கொஞ்சம் கலர் ஷேடுக்கும் காரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் சாம்பார் தூள்
அடுத்து நம்ம மசாலாலாம் போட்டுட்டு சன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சுருக்கோம். இந்த மாதிரி சன்னாவே நம்ம போட்டுப்போம். ஸோ மட்டும் போடுறது இல்லை, மட்டும் போடுற அளவுக்கு நம்ம கிட்ட இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோம். சும்மா இருக்கேன் சாப்பிட்டுக்கலாம், நல்லா ப்ரோட்டீன் வரும். ஓகே. மக்களே நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் 2 கப்பு சேர்த்துக்கிறேன். மக்களே நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துப்போம். ஸோ புளி கரைச்ச தண்ணியை நம்ம ஊற்றிப்போம். ஓகேவா? நிப்பு இல்லை ஃபஸ்ட்டு கரெக்டாக மக்களே நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சென்னாமுனி கருவாடு இருக்குது, இதை போட்டுப்போம். கருவாடு எப்பவுமே நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதே மக்களே நம்ம கருவாடு போட்டோம், அவ்வளோ வாசனையாக இருக்குது. சாப்பிடும்போது நம்மளுக்கு பிடிச்சிருக்க சளி, இந்த மூக்காடுப்பு எல்லாமே இந்த வாசனைக்கே க்யூர் ஆகிடும் போல, அந்த அளவுக்கு இருக்குது. அப்படியே இங்கே பாருங்களேன். ஸோ இவ்வளோ அருமையாக இருக்குது குழம்பு பார்க்கும்போதே. கருவாடு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போகிறோம். அது மாதிரி